Hi friends and families, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான். இது பாத்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் பில்டிங் பாத்தீங்கன்னா ஆடம்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தான். ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம இருக்கிற ரெசிடென்ஷியல் பில்டிங் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல நம்ம யூனிவர்சிட்டி, பேங்க் இதெல்லாம் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஷாப்பிங் மால்ஸ்லாம் கூட இருக்கு. இங்க அபார்ட்மெண்ட்லாம் எவ்வளவு செக்யூர்டா இருக்கு, செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் வெளியில இருந்தே உங்களை உள்ள கூட்டிட்டு போறேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் தான் டோர் தான் இது. இங்க கீலயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீ இல்லாதவங்க சப்போஸ் கொரியர்காரங்கலாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் டோர் நம்பர் இருக்குல்ல, அதுல பிரஸ் பண்ணணும். இங்க பிரஸ் பண்ணோம்னா வீட்ல ஒரு ஃபோன் இருக்கும். அங்க ரிங் அடிக்கும். அங்க ஒரு கீ பட்டன் இருக்கும் அந்த ஃபோன்ல. ஸோ அத பிரஸ் பண்ணா தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும். இங்க நான் வீடியோலயே தெரியுறேன் பாருங்க. நான் கீழ நின்னு சும்மா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். கீ பட்டன் இருக்கா, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டோர்ல ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதுதான் அபார்ட்மெண்ட் போறதுக்கான என்ட்ரன்ஸு. இங்கே தான் லிஃப்ட் இருக்கும். இங்கேருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல தான் நம்ம பில்டிங் இருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம போகலாம். அங்கே செகண்ட் பில்டிங் உள்ளே போனாலும் சரி, அங்கேயும் ஒரு செக்யூரிட்டி லாக் இருக்கும். ஸோ இங்கே தாண்டி யாராவது தப்பிச்சு உள்ள வந்தாலும் மேலேயும் ஒரு செக்யூரிட்டி கீ இருக்கும். லிஃப்ட்ல இருந்து மேலே வந்தோம்னா அந்த அபார்ட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி அந்த என்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட் பாக்ஸஸ் இருக்கும். இங்க 3 அபார்ட்மெண்ட் இருக்கு. அது எல்லாத்துக்குமான போஸ்ட் பாக்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்சல்ஸ் எல்லாம் சப்போஸ் வீட்ல யாரும் இல்லைன்னா இங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அது நம்ம நேம் பார்த்துட்டு எடுத்துட்டு போய்க்கலாம். மோஸ்ட்லி இந்த அமேசான் பார்சல்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் வைப்பாங்க. இல்லைன்னா கீழே ஒரு ஃப்ளோர் காமிச்சல்ல ஒரு டோர் அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. இது வரைக்கும் யாரும் மாற்றி எடுத்துகிட்டு போனதில்லை, மிஸ் ஆனதும் இல்லை. ஸோ ரொம்பவே சேஃபாக தான் இருக்கும் இந்த பில்டிங் ஃபுல்லாகவுமே. நான் கீழே சொன்னல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், அதுதான் இங்கேருந்து மேலேருந்து ஃபுல் வியூ தெரியுது பாருங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே காமாக இருக்கும் இந்த பில்டிங்கில் வரும்போது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈவினிங் டைமில் பசங்களாம் கொஞ்சம் விளாடணும், போர் அடிக்குதுன்னு சொல்லும்போது இங்கேயும் கூட்டு வந்து விட்டுருவேன். எல்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்க. சம்மர் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்கும். ஸோ சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லா பசங்களுமே இங்கே விளாண்டுட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு செக்யூரிட்டி லாக் சொன்னல, அது முடிஞ்சிட்டு நம்ம லிஃப்ட்டில் ஏறி நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இங்கே ஏகப்பட்ட லிஃப்ட் இருக்குங்க. தாண்டி தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு போகணும். பல படிகளை தாண்டி ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்தியால எல்லாம் சொல்றேன், அந்த டாய்லெட்டா இருந்தாலும் சரி, பாத்ரூமா இருந்தாலும் சரி, உள்ளதுலயே லாஸ்டா எங்க கொண்டு வைக்குமோ அங்கதான் வைப்போம். ஆனா இங்க பாருங்க, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல உள்ள வந்ததுமே லெஃப்ட்ல டாய்லெட், ரைட்ல வந்து பாத்ரூம் அப்படிதான் இருக்கு. ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை சப்ளை, வாட்டர் சப்ளை எல்லாம் இந்த பக்கம் தான் இருக்கா என்னன்னு தெரியல. அதனால இந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி இப்படி வச்சிருக்காங்க. இந்த சைட் டோர் பார்த்தீங்கன்னா, இது வந்து மீட்டர் பாக்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம வாட்டர் சப்ளை சிஸ்டம் இருக்குல்ல, இதை லாக் பண்றது, இல்ல ஓப்பன் பண்றது இது எல்லாமே இந்த சைடு தான் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கும். இந்த வீட்ல எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் பேசின்ல 2 குடுத்துருக்காங்க. ஆனா டாய்லெட் மட்டும் 1 தாங்க குடுத்துருக்காங்க. சப்போஸ் யாராவது கெஸ்ட்லாம் நிறைய பேர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, டக்குன்னு அட் அ டைம்ல எல்லாரும் ஒரே டாய்லெட்டை யூஸ் பண்ண முடியாதுல்ல. அது ஒண்ணு மட்டும் தான் இங்க டிராபேக். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் யூனிட். இது எல்லா இடத்துலயுமே இருக்கும். எல்லா ரூம்லயும் சரி, கிச்சன்லயும் சரி, ஹால்லயும் சரி ஹீட்டிங் யூனிட் கண்டிப்பா இருக்கும். ஸோ இங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா வின்டர் தான். ஸோ கூலிங்கா தான் இருக்கும். இந்த சம்மர் வந்து ஒரு 3, 4 மாசம் தான் இருக்கும். ஸோ அதனால ஹீட்டர் ரொம்பவே தேவைப்படும். அதனால எல்லா ரூம்லயுமே குடுத்துருப்பாங்க. இந்த பாத்ரூம்க்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு சிங்கிள் டாய்லெட் ஒண்ணு இருக்கும். அதுதான் இது. நான் கீழே ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் சொன்னேன் இல்லையா, நம்ம அங்கே டோர் நம்பர் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ஃபோனில் தான் ரிங் அடிக்கும். சரி, நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் உள்ள போனோம்னா நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோ. இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் விண்டோ தான். ஆனால் ஒரு டோரை மட்டும் ஓப்பன் பண்ணலாம், மற்றதை ஓப்பன் பண்ண முடியாது. இங்கே ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா வெயில் இல்லாமல் நிழலும் இல்லாமல் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்கும் தெரியுமா. அந்த டைமில் ஸ்கையை பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளூவாக இருக்கும். அதை அந்த விண்டோலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வால்பேப்பரில் இருக்கிற மாதிரியே இருக்கும். செமையாக இருக்கும் இந்த வியூ. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மாரி கம்பிலாம் இருக்காது இந்த விண்டோல. நம்ம தொறந்த வேகத்துக்கு அப்படியே மேலே ஏறி நின்னோம்னா எனக்கு ஒரு மாரி பயமா இருக்கும். எங்க கீழ குதிச்சுருவோம்னு அந்த அளவுக்கு இருக்கும். புரொடெக்ஷன் அவ்வளவா கிடையாது இந்த இடத்துல. ஸோ மோஸ்ட்லி நாங்க கட்டில் போடாம இருக்கிறது சேஃப் தான். பசங்க கட்டில்லாம் போட்டோம்னா அவங்க உருட்டிட்டு விழுந்துருவாங்க. ஸோ அதனால நாங்க இங்கேயும் சரி, இந்தியாலயும் சரி கீழ தான் பெட் போட்டு யூஸ் பண்ணுவோம். இங்க ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வார்ட்ரோப் வச்சிருக்கோம். இது மொத்தம் 3 செக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, என்னோட ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. இங்க என்னோட ட்ரெஸ்லாம் வச்சிருக்கோம். பசங்களோட ட்ரெஸ்ஸும் கலந்து தான் இருக்கு. சென்டர்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட பவுடர் போட்டெல்லாம் வச்சிருக்கோம்.
இந்த பக்கம் நான் மோஸ்ட்லி ஹேண்ட்பேக்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ பசங்க இருக்கிறனால மோஸ்ட்லி பேக் தான் யூஸ் பண்ணுவேன். பசங்க இல்லனாலும் எனக்கு ஹேண்ட்பேக் யூஸ் பண்ற பழக்கம்லாம் இல்ல. சும்மா கைய வீசிட்டு போறது தான் பழக்கம். ஏன்னா நான் எப்ப எத எடுத்துட்டு போனாலும் மறந்துருவேன். ஸோ அதனால மோஸ்ட்லி எப்போதும் நான் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது குட்டியா பர்ஸ், பவுச் அந்த மாரி பேக் தான் கொஞ்சம் சேஃப்ன்றனால நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பக்கம் இன்னொரு பெட் போட்டு வச்சிருக்கோம். இது யாராவது கெஸ்ட் வந்தா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இதுல எப்போதும் என் பசங்க இந்த படுக்கிற பெட்லயே விளையாடுவாங்க. அதனால அதுல விளையாடக்கூடாதுன்னு இதுல தான் விளையாட விடுவேன். ஸோ இப்பயே ஒரு ஜம்ப் பண்ணிட்டு தான் வரா. பெட்ரூம்லேருந்து வெளில வந்தோன்னா இந்த ஹால்வே. இது பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரூம் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரூம் இருக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ரூம் பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினுக்கு உள்ள ரூமு. வாஷிங் மிஷினுக்குலாம் ரூம் குடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே தான் வாட்டர் சப்ளை இருக்கும். அதனால தான் இந்த பக்கம் வாஷிங் ரூம் வச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து வாஷிங் ரூமுக்கு தேவையான லிக்விட்ஸு, அந்த பெர்ஃப்யூம்ஸ்லாம் இங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாம பசங்களோட ஸ்டாலரையும் இங்க தான் வச்சிருக்கோம். அண்ட் கிளீனிங் ஐட்டம்ஸான மாப்லாம் இங்க தான் வச்சிருப்போம். தேவையில்லாத ஏதாவது கார்ட்போர்ட்லாம் இருந்ததுன்னா, அதையும் டெம்பரரியா இங்க தான் போட்டு வச்சிருப்போம். அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹஸ்பண்டோட வொர்க்கிங் ரூம் இது. இங்கேயே ஒரு குட்டி சாமி ரூமே செட் பண்ணியாச்சு. ஏன்னா ஹால்ல இருக்கும்போது கிச்சனும் கனெக்ட் ஆயிருக்கனால சப்போஸ் நான்வெஜ்லாம் சமைப்போம் அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இங்க வச்சுட்டோம். அதுவும் இல்லாம இங்க உள்ள வச்சிருக்கனால பசங்களும் எதையும் எடுக்க மாட்டாங்க. டோர் எடுத்து லாக் பண்ணிருவோம். ஸோ அதனால இங்க சாமி ரூம் வச்சாச்சு. மோஸ்ட்லி இங்க பார்த்தீங்கன்னா 3 டேஸ் வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க. 2 டேஸ் மட்டும் தான் வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இந்த ரூம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க ஒரு டோர் தெரியுது பார்த்தீங்களா? அத ஓப்பன் பண்ணோம்னா அப்படியே பால்கனிக்கு போலாம். அங்கேருந்து அப்படியே ஹாலுக்கும் போலாம். ஸோ 2 வே டோர் தான் இது. அந்த ரூம்லேருந்து வெளில வந்துட்டோம்னா நம்மளோட ஹால்லேயே பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்கும். இந்த மாதிரி இருக்கறனால எனக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிச்சன்லேருந்தே நான் ஃபுல்லாக டிவியும் பார்த்துப்பேன், பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துப்பேன். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கி வச்சது. மோஸ்ட்லி இங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் ஃப்ரிட்ஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல இதான் ஃப்ரிட்ஜு. இந்த சைஸை பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஹைட்டை விடவே கம்மியாக தான் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜு. நாங்கள் அரைச்சி வைக்கிற குண்டானா மாவு தான் அரைச்சி வைப்போம். அதுக்கெலாம் இந்த ஃப்ரிட்ஜு கண்டிப்பாக பத்தவே பத்தாது. அதனால் இதை ஒரு மினி பேண்ட்ரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அந்த சிறு பருப்பு, சிறுதானியம் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். அதில் என்னென்ன இருக்குன்னு லிஸ்ட்டும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ சப்போஸ் ஒரு டைமும் என்னென்ன இருக்குன்னு எடுத்து பார்க்காம இருக்கலாம்ல, அதுக்காக அந்த லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணுற மசாலா தான் இருக்குது. ஓப்பன் பண்ணதே தூக்கிட்டு போயிட்டா பாருங்க. இங்கே நான் எங்கெல்லாம் முந்திரி இந்த பனங்கள் கண்டுலாம் இருக்கும் இந்த ட்ராயரில் தான். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுவா. எடுத்துகிட்டு போயிட்டா பாருங்க சாயரா குட்டி. நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா மேகி, இந்த பொரி, மல்லாக்கட்டை இந்த ஐட்டம்லாம் வச்சுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த தாளிப்புக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம். சாப்பிடு. அப்படியே இந்த பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் இருக்குது. மிளகாத்தூள், பொடி, பருப்புலாம் இருக்கும். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எட்டாது. ஸோ ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் மட்டும் மேலே வச்சுப்பேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெசல்ஸ்லாம் இருக்குது. இந்த பக்கம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதெல்லாம் கீழே வச்சுட்டு யூஸ் பண்ணாதெல்லாம் மேலே வச்சுருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பேசினில் யூஸ் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். டிஷ்வாஷரு, அந்த டிஷ்வாஷர் கேப்சூல்லாம் இருக்குல்ல அதுக்கு உள்ளதெல்லாம் இங்கே இருக்கும். இந்த ட்ராயர்ஸ்லலாம் ஸ்பூன்ஸு, அந்த மாதிரி காஃபிக்கு ஐட்டம் தேவையான கப்ஸு, காஃபி தூள் எல்லாமே ஒரே செக்ஷன்லேயே வச்சுருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரு, மிக்ஸி கப்பு, டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கீழே இருக்கும். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர். இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஒன்று தாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சில டைம் வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்பாடான்னு படுக்கலான்னு போவேன். பார்த்தா பாத்திரம் பூரா இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்தமாதிரி டிஷ்வாஷரில் லோட் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு போய் படுத்துருவேன். மோஸ்ட்லி லக்சம்பர்கில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இந்தமாதிரி டிஷ்வாஷர் இருக்கும். இப்போலாம் இந்தியாவிலே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓவன் இருக்கும். இங்கே செட்டு பார்த்தீங்கனாலே இந்த இண்டக்ஷனோட இந்த செட்டப்பே சேர்ந்து தான் வரும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஓவன் ஐட்டம்ஸ், அதாவது பேக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுற பாத்திரத்தில் இந்த பக்கெட்குள்ளே போட்டு கீழே வச்சுருவேன். இந்த ஃப்ரிட்ஜு நாங்கள் தனியாக வாங்கினது. ஸோ இவ்வளோ ஐட்டம் வச்சுருக்கோம் பாருங்கள். இது எல்லாத்தையும் அந்த குட்டி ஸ்கொயர் ஃப்ரிட்ஜில் எப்படி அடுக்க முடியும்? ஸோ அதனால தான் நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினோம். சம்டைம்ஸ் இதையும் தாண்டி லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் தான் தேவைப்படும். இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கு போனாலும் அப்போ வாங்கின ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு. ஸோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். நாங்கள் ப்ராக் ட்ரிப் போகும்போது அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் கூட இந்த கிளாக் காமிச்சிருப்பேன். அந்த கிளாக் தான் இது. அதேமாதிரி மெரைன் கிங்டம் போயிருந்தோம். அங்கே வாங்கின ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் அதேமாரி எல்லாத்தையுமே எங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சாயரா யஷு பிறந்து ஒரு 3 மாதத்தில் எடுத்த ஃபோட்டோ. அவங்களோட ஞாபகார்த்தமாக நான் சும்மா ஒரு எம்ப்ராய்டரி நானே பண்ணி அதில் ஃபோட்டோஸ் ஒட்டி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் விண்டோ ஒன்று இருக்கும். இதை டோரை ஓப்பன் பண்ணிட்டு போனால் பால்கனிக்கு போகலாம். இப்பயே யாஷு வேலையை ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்ணுற யாஷு?
இங்கே அப்படியே வெளில போனோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். பால்கனியில் பார்த்தீங்கன்னா நிறைய செடி வச்சுருந்தேன். இப்போ வின்டரில் எல்லாமே வீணாக போயிடுச்சு. இனிமேல் தான் நிறைய விதெல்லாம் போட்டு செடியை உருவாக்கணும். அங்கே தெரியுது பார்த்தீங்களா வயல், அங்கெல்லாம் கூட நடந்து போகலாம். நிறைய பேர் ஜாகிங்லாம் அங்கே தான் போவாங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அந்த இடத்துல ஜாகிங்லாம் போகிறதுக்கு. நாங்களும் நிறைய டைம் அங்கே சும்மா நடந்து போயிருக்கோம். ஆனால் பசங்க வந்ததுலேருந்து இது வரைக்கும் இன்னும் போகலை அந்த பக்கம். அதுவும் ஸ்னோ டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வயல் ஃபுல்லாகவுமே வெள்ளையாக இருக்கும், செமையாக இருக்கும். நான் ரீசெண்டாக கூட ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸ்னோ வந்திருந்தப்ப. இந்த பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த சைடு ஒரு மால் இருக்கும், இந்த சைடு ஒரு மால் இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் உள்ள கனெக்டிங் பிரிட்ஜ் தான் அது. இதுக்கு முன்னாடி சாமிலாம் வச்சிருந்தால ஒரு ரூம், அந்த வழியா வர டோர் தான் இது. பால்கனி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஐட்டம்ஸ். ஏதோ டிராகன் கலெக்ஷன் சொல்லிட்டு ஃபுல்லாக ஹோலாக இந்த இது தீம் வாங்கி வச்சுருந்தாங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற எட்ரிடாடுன்ற பிளேஸ்க்கு போகும்போது வாங்கினது. இந்த இமேஜில் உள்ள மாதிரி தான் அந்த ரியல் பீச்சுமே இருக்கும். அதே மாதிரி பாரிஸ்க்கு போகும்போது வாங்கின டவர் இருக்குது, அதில் போகும்போது வாங்கின அந்த ஷீல்டு இருக்குது. இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போகும்போது ஒரு ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். அந்த கலெக்ஷன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது குரோஷியா. இது ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஃபேமிலியோட நெக்ஸ்ட் ட்ரிப்பு குரோஷியா தான் போகிறோம். இந்த கபோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான், எங்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான், பசங்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருக்குது. அதனால் அவள் ஆரம்பிச்சிட்டா. சரி ஒன்று எடுத்துட்டு கொடு. இந்த யாஷு அம்மு பாய் சொல்லு. யாஷு நீ பாய் சொல்லு, பாய் சொல்லு, நல்லா சொல்லு, பாய் சொல்லுங்க. ஓகே யாஷ் ஹாய்ரா பாய். அவ்வளோதாங்க, இதுதான் நாங்கள் லக்சம்பர்கில் இருக்கிற எங்களோட வீடு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.